என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே யாரும் இல்லை, இப்போ பூந்துட வேண்டியதான். நீ எப்படி உள்ள வந்த? ஹலோ, நான் அத்தை இங்க இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். இந்த மாதிரிலாம் நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாரதி, சத்தியமா நான் வேணும்லாம் பண்ணல. அதுவும் இல்லாம அவ உன்ன மாதிரி புடவை கட்டியிருந்தாளா, அதான் யாருன்னு தெரியாம குழம்பி போய் நான் அப்படி பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி பாரதி. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுக்கணும்னு அதான் இங்க வந்தேன் பாரதி. ஐ எம் சாரி பாரதி. ஏய், நான் வேணும்னே பண்ணல. எதுக்காக எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்து கொடுக்கணும்? இதுல ஏதோ இருக்கு. ஏய் ஏய் பாரதி, ப்ளீஸ் டா, என்ன நம்புடா. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. நான் என்ன செஞ்சா நீ நம்புவ? பேசாம நான் தோப்புக்காரனை போடட்டா? ஏய் என்ன பாரதி. சரி, யாருமே இல்ல, வேணா நான் கால்ல விழுந்து. அப்பாடா, போய்க்கோமா. நல்ல வேலை, நான் நிஜம்னு நம்பிட்டேன். ஐயோ, கிஸ் கிடைக்காது. என்ன தம்பி, பொண்ணை பார்க்க வந்தா கல்யாண மாப்பிள்ள நீங்களும் இங்கதான் இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அம்மா இந்த ரூம்ல இருந்தாங்க. அவங்க கிட்ட ரூம் சாவி குடுக்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா அம்மா வெளியே போயிட்டாங்க. அதான் பாரதிக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாரதி இன்னையில இருந்து உங்க பொண்டாட்டி. நீங்க பேசலாம், பழகலாம், கொஞ்சலாம், என்ன வேணா பண்ணலாம். அங்கிள் அங்கிள் போதும் அங்கிள். கட்டிக்க போற பொண்ணுக்கு முன்னாடி ரொம்ப கலாய்க்காதீங்க ப்ளீஸ். சரி, நான் என் ரூமுக்கு போறேன். போய் ரெடி ஆகணும். வரேன். வாப்பா. ஆளை விடுங்க சாமி. அத்தை, நீங்க எல்லாரும் இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க வந்துதான் சீர் செய்யணும் நீ சொல்லிட்ட, அதான். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க மாமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இந்தாம்மா, இத வாங்கிக்கோ. நாங்க அங்க உட்காந்துருக்கோம், நீ ரெடி ஆயிட்டு வா. வரமா. ஹாப்பி மேரேஜ் லைஃப். Thank you, Annie. Bye.
எப்படி இருக்க பிரியா? இருக்க. ஏன் என் மூஞ்ச பார்த்தா தெரியலையா? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஏதாவது அதிர்ஷ்ட தேவதை கூரையை பிச்சுக்கிட்டு எனக்கு கோடி கோடியா கொட்டுச்சா என்ன? நீ இன்னும் திருந்தவே இல்லையா பிரியா? என்ன திருத்த நான் என்ன எக்ஸாம் பேப்பரா? இல்ல நீங்க என்ன பெரிய ப்ரொஃபஸரா? போங்க போய் வந்த வேலையை முதல்ல பாருங்க. ஏதோ மூத்த மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதைக்காக கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதை காப்பாத்திக்கோங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். நம்ம செட்லயே நீங்க தான் முத கல்யாணம் பண்றீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். சார், பிசினஸ்ல எப்படி நீங்க கில்லியோ அதே மாதிரி தான் உங்க பையன் கல்யாணத்தை கில்லியா நடத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க கண்டிப்பா இருந்து மணமக்களை வாழ்த்திட்டு தான் போகணும். முதல்ல மேல போய் சாப்பிட்டு நாங்க இருந்து சாப்பிட்டு தான் போவோம். சரி, நாங்க உள்ள போறோம். நீங்க பாருங்க. சாவணும், இந்த கல்யாணம் நிக்கணும். Congratulations. ஓகே, உட்காருங்க. அங்க போய் உட்காருங்க. டேய் மச்சான், மாப்பிள்ளை ஆயிட்ட. ஆமா, அவ போனை தானே மாத்தி எடுத்துட்டு போனா. இப்ப மாலையை மாத்துறதுக்கு வந்துட்ட. ஆனா ஒன்றா, நீ அவளும் ஜோதிகா சூர்யா மாதிரி சூப்பர் பேரா. ஏய் என்னடி இங்க நின்னுட்டு என்ன பண்ற? அவனும் அவளும் செம்ம பேர்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஆத்திட்டு இருக்கானுங்க. ஏதோ பிராட் பிட் ஏஞ்சலினா தோனி சாக்ஷி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கானுங்க. ஏய் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த கல்யாணத்துக்கு வரவே வேண்டான்னு. நீதான் மாமா சொன்னாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பி வந்த. இப்போ காத்து வாக்குல வர செய்தியெல்லாம் கேட்டு கடுப்பாய் போய் நிக்கிற. இதெல்லாம் உனக்கு தேவையா? மா, கல்யாணம் இன்னும் நடக்கலல்ல, ஆனா நடக்கும். பாரதிக்கும் பிரதீப்க்கும் இல்ல, எனக்கும் பிரதீப்க்கும்.
சொல்லுங்கம்மா. கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா? இவங்க எல்லாம் ஐயாவோட கெஸ்ட், துபாயில இருந்து வந்திருக்காங்க. சரிம்மா. பாக்கியம், இதெல்லாம் சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கே தெரிய வேண்டாம். செங்கல் எடுத்து கொலசவத்துல வையி, கருங்கல் எடுத்து கோயிலுக்குள்ள வையின்னு அந்த காலத்துல சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? தகுதி தெரியாம தலை விரிச்சு ஆடக்கூடாது. விசாலம், நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? செல்வம், நீங்க இங்கே உட்காருங்க, நான் அவங்கள வேற இடத்துல உட்கார வச்சுக்கிறேன். பரவாயில்லம்மா, அவங்களே உட்கார சொல்லுங்க. நாங்க பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம். பாக்கியம், விக்ரம், பின்னாடி போய் உட்காரலாம். உட்காருங்க. அப்பா, பேசாம நாம வீட்டுக்கே திரும்ப போயிடலாம்ப்பா. டேய், இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் டென்ஷன் ஆகுற? முதலாளி அம்மா சாதாரணமா தானே சொன்னாங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா தான் தெரியும். ஆக்சுவலா நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். டேய், பாரதி நம்ம பொண்ணுடா. அவளுக்காக தான் நாம இங்க வந்ததே. நாம இப்ப போயிட்டா பாரதி மனசு கஷ்டப்படும்டா. பாவண்டா பாரதி. அவளுக்கு சொந்தம்னு நாம தானே இருக்கோம். நான் வந்த உடனே பின்னாடி தான் உட்கார போனேன். அப்போ பாரதி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அங்க போய் உட்கார்ந்தேன். சரி விடு, எல்லாம் யதார்த்தமா நடக்கிறது தான். அமைதியா உட்காரு. பாரதி அக்கா, உன்னை ரெடியான்னு கேட்க சொன்னாங்க. நான் ரெடிதான். சரி, நான் சொல்லிடுறேன். இதானே? ஆமா, இங்கதான். நல்லா தெரியல. தெரியும், இந்த ரூம் தான். தொற தொற தொற. மெதுவா பாரு. ஏன்பா, என்ன மூட்டை இது? என்னப்பா சொல்லுங்க, என்ன மூட்டைன்னு கேக்குறான்ல. என்ன திருதரன் முழிக்கிறீங்க? என்ன மூட்டை இது? உங்களை தான் கேக்குறேன், இது என்ன மூட்டைன்னு சொல்லுங்க. என்னப்பா மூட்டை இது? ஆமாமா, மன்னிச்சிருக்குமா. சமையலுக்கு பருப்பு மூட்டை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். திறந்து பார்த்தா எல்லாம் உளுத்து போயிருக்குமா. அதான் கடைக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு போக சொன்னேன். ஏப்பா, இதை எடுத்துட்டு போறதுக்கா இவ்வளவு நேரமா இங்க தடுமாறிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் எடுத்துட்டு போய் மாத்திட்டு வாங்கப்பா. சமைக்க நேரம் இருக்கு. போங்க போங்க சீக்கிரம். சரிம்மா, இதோ வந்துடுறேன். அண்ணே, கூப்பிட்டீங்களா அண்ணே? ஆமா விஷாலா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள கீர்த்தனாவை ரெடி பண்ணி மணமேடை கூட்டிட்டு வா. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க, நாளே ஆறுது. லட்சுமி எത്ര யோகேஸ்வர கிருஷ்ணா எത്ര வார்த்தனம் போ நரஹ அத்ர ஸ்ரீபதியோர்போதர்வானே கர்ம கர்மவா அனன்யாஸ்சிந்தயந்தவமாம் ஏஜனா பர்யுபாசதே. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம். டேய், வெள்ளு பாஸ்கர், கொக்கி சுந்தர், சுரா சங்கர் இவங்கெல்லாம் வேஸ்ட். நம்ம தாண்டா சூப்பர்னு பாஸ் சொல்ற அளவுக்கு கச்சிதமா பொண்ணா தூக்கிட்டோம்ல.
ஆமா மாப்பிள்ள, எத்தனையோ பேர் எவ்வளவோ ஸ்கெட்ச் போட்டோம், டொக்க விழுந்து போயிட்டாங்கடா. அதான் பாஸ் நம்ம கிட்ட பொறுப்பு சொன்னப்போ. பாரதி ஆளக்கானும் எங்க போயிருப்பா? பாரதி பாரதி மாமா, இந்த சிட்டுக்குள்ள நாம தான் மாமா ஹீரோ. ஆமாடா, வேற கேட்டாலே பதறி ஓடுறானுங்க மாமா. மாப்பிள்ள, பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாப்பிள்ள. புடவையில பார்க்கும்போது சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. டேய், மூட்டை அவரா பார்க்கலாம். ஏய், முதல்ல நம்ம வேலையை முடியலடா. வேலை முடிச்சதுக்கு முதல்ல நோட்டை பார்ப்போம். நீ முதல்ல ரோட்டை பார்த்து ஓட்டு, அதுக்கப்புறமா மூட்டையை பார்த்துப்போம். புரியுதா? गणपतिं हवामहे कविं कवीनापमस्त्रवस्तमो ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानस्ब्रह्मन्नोतभिस्तेदसादनो तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि. பொண்ணை தூக்குன மேட்ரை முதல்ல தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷப்படுவாரு. போடு போடு, சீக்கிரம் போடுறா. ஹலோ ஹலோ அண்ணா, கேக்குதா? என்னங்க, அங்க நம்ம புள்ள கல்யாணம் நடக்க போகுது, சொந்த பந்தெல்லாம் கூடி இருக்காங்க. இங்க நின்னு போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, துபாயிலிருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான், அதான் பேசிட்டு இருக்கேன். நம்ம பிரதீப்புக்கு விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கான். என்னவோ பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ பாஸ், லைன்ல இருக்கீங்களா? சொல்ற, என்னாச்சு? பாஸ், மணமக ரூம்ல பொண்ணு இருக்காதே பாஸ். तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्त्य प्रचोदयात्. இப்பவே பொண்ணுக்கு கல்லறை கட்டிடலாமா? பாரதி பாரதி பிரியா, தோ வரேம்மா. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா? ஏய், பாரதி எங்கடி? எங்கே காணோம்? பாரதி எங்க போனன்னு தெரியலையே. ஐயோ, இரு வரேன். பாரதி இங்கதானே இருந்தா, எங்க போயிருப்பா? பாரதி 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 எங்க போன அவ? பிரியா, பாரதி எங்கம்மா? நானும் அவளை தேடிதான் மாமா வந்தேன். அவளை காணும். பாரதியே காணுமா? என்னம்மா சொல்ற? இப்ப அந்த பாரதி உங்க கையில தான் இருக்கா? ஆமா பாஸ், என்ன செய்யணும் சொல்லுங்க. கைமா பரோட்டாவா, இல்ல கொத்துக்கறியா, இல்ல பொண்ண பிரியாணி போட்டுறவா? அவ ஆளே இருக்க கூடாது. மாமா,
டிரைவருக்கு சரிசமமா சம்மந்தம் பண்ணிருக்கீங்கன்னு. யார் என்ன வேணா பேசணும், ஆனா நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும்.